கிரேட்டர்ல நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்டின்னா, அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட்டு. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் வந்துட்டு இந்த எடுத்தோனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா சினாரியோ பேசிஸ்ல கத்துக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருந்துச்சு. இது கிராமர் படிக்கிற மாரியே இல்ல. அதுவும் இல்லாம இந்த ஒரு பேசிஸ்ல கேட்டாலுமே அதில எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி கிளாஸ்லேருந்து எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்துச்சு. என்னோட பேர் அஸ்லாம். நான் ஈரோட்லேருந்து வரேன். நான் வந்துட்டு இங்க சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆ கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். கிரேட்டர் லேர்ன் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அ சரி நான் கிரேட்டர் லேர்ன ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவெடுத்தேன். கிரேட்டர் லேர்ன நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட்டு. அதாவது என்னன்னா, எனக்கு கிராமர் எழுதி வச்சு சொல்லிக் குடுக்குற மாரி இல்லாம, இந்த கிராமர நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இப்ப எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. கண்டிப்பா என்னால ஃப்ளூயன்ட்டா பேச முடியும். அது என்னால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். கண்டிப்பா இத நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நானும் நெறைய பேத்துக்கு சொல்லுவேன். ரிசல்ட் வரும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ, தேங்க் யூ சார்.